எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நம்ம கேரளா ஸ்டைல் பிரியாணி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது தலசேரி சிக்கன் பிரியாணி. இதில் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த ரெசிபியில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இந்த தலசேரி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரம் மசாலா தூள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாசி பூ, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 சின்ன துண்டு ஜாதிக்காய், 2 சின்ன பீஸ் ஜாப்பத்ரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 2 காஷ்மீர் மிளகாய் போடுறேன். 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்க, கரம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு மசாலா எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் மெலிசா நறுக்கின வெங்காயம் போடுங்க. நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெசிபிக்கு ஃப்ரை பண்ண வெங்காயம் ரொம்பவே முக்கியம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆனதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் திராட்சையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் சிக்கனை சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 1/4 கப் நெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலருக்கு வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் கலருக்கு மாறினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட் போடுங்க. ரெண்டு 3 நிமிஷம் வதக்கினதும் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கனை போனோட எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்ததும் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. சிக்கனை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா தூளை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அடுத்து 3 தக்காளி நறுக்குனது போடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தயிர் நல்லா அடிச்சு ஊற்றுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக புதினா இலை அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கை அளவு ஃப்ரை பண்ண வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான்.
பிரியாணிக்கான சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 2 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஜீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜீரக சம்பா அரிசி கிடைக்கலன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி 2-3 தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி அடுத்து இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் அன்னாசி பூ போடுங்க. நான் 250 ml கப்பில் 2 கப் அரிசிக்கு 3.25 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டு பாத்திரத்தை மூடி வச்சு தண்ணியை கொதிக்க விடுங்க. பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை ஆட் பண்றேன். பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம்ல வச்சு அரிசியை வேக விடுங்க. அரிசி நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியை தம்ல வைக்கலாம். அதுக்கு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை ஃபுல்லாக போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேக வச்ச ரைஸை பாதி ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வெங்காயம், வறுத்த திராட்சை, அப்புறம் வறுத்த முந்திரி போடுங்க. ஃப்ளேவருக்காக லைட்டாக கரம் மசாலா தூவுறேன். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரும் ஃப்ளேவரும் நல்ல வாசனையும் கொடுக்கும். இப்போது இன்னொரு லேயர் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். மீதி இருக்கிற எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஃப்ரை பண்ண வெங்காயம், வறுத்த திராட்சை, அப்புறம் வறுத்த முந்திரி, லைட்டாக கரம் மசாலா தூள், அப்புறம் கடைசியாக குங்குமப்பூ தண்ணியை ஊற்றுறேன். நான் ஃபாயில் பேப்பர் வச்சு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவை பிசைஞ்சு பாத்திரத்து மேலே ரவுண்டாக சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தவாவை சூடு பண்ணுங்கள். தவா சூடானதும் பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வைங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 20 நிமிஷத்துக்கு தம்மில் வைக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல பெரிய கரண்டியாக வச்சு அடியிலேருந்து சிக்கனோடு எடுத்து பிரியாணியை நல்ல சூடாக ரைத்தாவோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தலசேரி சிக்கன் பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சிக்கன், வறுத்த வெங்காயம், திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாமே போட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். ஸோ ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் மாதிரி இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.